திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து சென்னைக்கு வந்து அவரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? இதே அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட மனிதனா இதே கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியோட இதே ஆற்றலோட வந்து ஒரு தனி கட்சின்னு வந்திருந்தா இவ்வளோ புகழ் வெளிச்சம், இவ்வளோ மீடியா வெளிச்சம், இவ்வளோ இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா வந்து இவர் மேலே பெரிய அளவுக்கு பெட் பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணினாங்க. இப்போ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் 50% பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்க தலைமைக்கு கொடுத்தோம்னா மீதி 50% பெருமையை நீங்கள் திமுகவுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. இந்த இடத்துல முழு கிரெடிட் வந்து நம்ம அண்ணாமலைக்கு மட்டும் கொடுத்துட்டு திமுக இல்லைனா கோச்சிக்கும். அவர் பண்ணினது என்னன்னா தமிழக பாஜகவா அண்ணாமலையானா அண்ணாமலை தான் பெருசுங்கிற மாதிரி பிராண்ட். எப்படி வந்து ஆல் இண்டியா லெவலில் பிஜேபியா மோடியானா மோடி பிராண்டு பெருசு அளவுக்கு இருக்கிற மாதிரி அதே பேட்டர்னை அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிச்சார். இப்போ விஜய் அவர்கள் உள்ளார வந்தனால என்னாச்சுன்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபி அந்த வாக்கையும் வந்து அவர் எடுத்திருக்கார். அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரும்போது இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ அவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாரோ அது பூரா இப்போ அங்கே போயிடுச்சு விஜய் அவர்கள்ட்ட. அப்போ இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி வந்து உடனே டக்குன்னு இவரால் எடுக்க முடியுமான கஷ்டம். அண்ணாமலை வந்த உடனே வந்து விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை கை வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் திமுக அதிமுக வந்து இன்னைக்கு பலகீனப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது அந்த வாக்கு வங்கிகளை எடுக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். விஜய் அவர்கள் அண்ணாமலைங்கிறத அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு அண்ணாமலை பெரிய அளவுக்கு சிரமப்படணும், கஷ்டப்படணும், பிராய்ச்சித்தப்படணும். முடியுமா? முடியலாம். பட் அதுக்கு பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். இன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை வந்தவொடனே அண்ணாமலை விஜய் வெர்சஸ் விஜய்னு மாறிடாது. அதை தான் நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு உண்டான செயல் திட்டம் அண்ணாமலை என்ன கொண்டு வராருங்கிறதா முக்கியம். அண்ணாமலை வந்து அவர்கள் நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஐடியாலஜிக்கு, அதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதே பெரிய சேலஞ்ச் அவருக்கு. நீங்க 10வது வரைக்கும் ரஜினியினுடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குதுங்கிற மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது அதை விட இன்னும் பெரிய பேக்கேஜ் ஆயிடும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு கூட தமிழக அரசியலில் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பரபரப்பாகவே போயிட்டுருக்கு அரசியல். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவல் தமிழக அரசியலில். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பாஜக உறுப்பினர் பதவியை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எல்லா பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு புதிய கட்சி தொடங்க போகிறார். அப்படி அவர் வந்து பாஜகவில் வந்து 1.5 வருடங்கள் இருந்த உடனே ஒரு மாநில தலைவராக உருவாக்கப்பட்டவர். அவர் அந்தளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தபோதும் அவர் வந்து இப்போது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிச்சிருந்தா ஒரு பிளேயராக இருந்திருப்பார், ஒரு நல்ல பிளேயராக இருந்திருப்பார். பட் இப்போது தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அதிருப்தியில் தன்னுடைய பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அக்டோபர் நவம்பர் மாதத்துலேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து அது பேசப்பட்டுட்டு இருந்தது. அண்ணாமலை அன்பு கூட்டம்லாம் சொல்லிட்டு பாரதிய ஜனதாவில் இருந்த நபர்கள் கூட அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிற பேரில் வந்து விவாதத்துலலாம் கலந்துக்கிட்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்பயே வந்து புகைச்சல் தான் இது, நெருப்புலாம் இல்லைன்னாங்க. அப்பயே நம்ம சொன்ன இல்லை நெருப்பு இல்லாமல் எப்படி புகையும் அப்படின்ட்டு. இப்போ கட்டாயமாக அது நெருப்பு தான் வந்து கனண்டுகிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு தான் இன்றைக்கி எரியுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 வருஷத்துலேயே பாரதிய ஜனதா யாருக்கும் வந்து கட்சியில் சேர்ந்ததுலேயே உடனே தலைமை பதவியெல்லாம் கொடுத்ததில்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொள்கையில் பிரின்சிபல்டாக இருப்பாங்க, ரொம்ப காலம் பணிபுரியறவங்க. அதோட ஆர்எஸ்எஸ்ல பேக்கப்லேருந்து வரக்கூடிய நபர்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப கேலிபரான ஆளுங்களை தான் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கெப்பாசிட்டி கேலிபபிலிட்டிக்கெலாம் வந்து பஞ்சமே இல்லை. அது வந்து நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய நபர் தான். ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியன், ரொம்ப அக்ரெசிவ் பொலிட்டிஷியன், ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ் டூ.
அதாவது ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வரட்டு காட்டுக்கு முரட்டு மம்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இங்கே வந்து திராவிட கட்சிகள் வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து ஒரு திமுக 76 ஆண்டு காலம், அதிமுக 53 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் வேணும், அக்ரெசிவான யங்ஸ்டர் வேணும், அதோட வந்து இன்டலெக்சுவலான யங்ஸ்டர் வேணுங்கிறதுல தான் வந்து அண்ணாமலை அவங்க வந்து ஒரு பிக் பண்ணி தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்தபோது அவருக்கு வந்து வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துலையுமே அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், அவரை வந்து சைட்லைன் பண்ணாமல், அவருக்கான முக்கியத்துவம் என்னவோ அவ்வளோ முக்கியத்துவமும் பாரதிய ஜனதா கொடுத்தது. யாருக்கும் கிடைக்காத முக்கியத்துவம். மீடியா வெளிச்சம் ஃபுல்லாக அவர் மேலே. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அவரை சுற்றி தான் கேமராக்கள் பூரா இருக்கும். இதே அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட மனிதனாக இதே கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியோட இதே ஆற்றலோடு வந்து ஒரு தனி கட்சின்னு வந்திருந்தால் இவ்வளோ புகழ் வெளிச்சம், இவ்வளோ மீடியா வெளிச்சம், இவ்வளோ இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ வந்து இன்றைக்கி ஒரு அண்ணாமலை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறது, அப்போ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணும்போது அவருக்கு வந்து மத்தியில் ஆளும் அரசாங்க கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற ஒரு பேக்கப் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா வந்து இவர் மேலே பெரிய அளவுக்கு பெட் பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணினாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அண்ணாமலை அவர்களும் அதுக்கு உண்டான பலனை பாரதிய ஜனதாவுக்கு தேடி கொடுத்தார். அதாவது பாரதிய ஜனதானால அண்ணாமலை அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் எல்லாமே பொசிஷன் கிடைச்சது. அதே மாதிரி அண்ணாமலைனாலும் பாரதிய ஜனதாவுக்கு வந்து மற்ற தலைவர்கள் பண்ணினதை விட இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பாரதிய ஜனதா ஒரு வீறு கொண்டு எழுதுதுன்னே சொல்லலாம். அதாவது பிஸ்னஸில் சொல்கிற மாதிரி வின் சிச்சுவேஷன். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாரதிய ஜனதாவுக்கு நல்லாவே கிடைச்சிது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம், அவங்கள குறைச்சி மதிப்பிடலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. பட் தமிழக அரசியலில் தற்போது இருந்த காலகட்டத்துக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் வந்து ரொம்பவே எடுபட்டுச்சு. அவருடைய அரசியல் பேச்சுக்கள் அது எல்லாமே வந்து ரொம்பவே எதிர்கட்சிகள் கூட அந்த அளவுக்கு பேசப்படலை. அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெறும் 4 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சி தான் அதிகமாக மீடியாக்களில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது கூட சொன்னாங்க, அதாவது திமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில தான் போட்டி நடப்படுது. அதிமுக, அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் சீன்லேயே இல்லைங்கிற மாதிரி கூட ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார். இல்லை, அது திமுக செட் பண்ண நெரேட்டிவ். கடைசியில் கூட சொன்னாங்க பாருங்கள், திமுக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவை இது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு கட்சிக்காக உழைச்சாரோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு திமுகவும் உழைச்சிருக்கு. இப்போ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் 50% பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்க தலைமைக்கும் கொடுத்தோம்னா மீதி 50% பெருமையை நீங்கள் திமுகவுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து இல்லாத பாரதிய ஜனதாவை இருக்கிறதா காமிச்சு பூச்சாண்டி காமிச்சு அதை வளர்த்தின பெருமை வந்து திமுகவுக்கும் சரி. அதனால இந்த இடத்துல முழு கிரெடிட்டை வந்து நம்ம அண்ணாமலைக்கு மட்டும் கொடுத்துட்டு திமுக இல்லைனா கோச்சிக்கும். ஏங்க நாங்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை வளர்த்தி விட்டுருக்கோம், நீங்கள் என்ன எல்லா கிரெடிட்டும் அண்ணாமலைக்குன்னே சொல்றீங்கன்னு அவங்க கோச்சிப்பாங்க. அதனால திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்துறதுல பெரிய பங்கு இருக்குது. ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள்னு பார்க்கும்போது ஒரு கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிலாம் நிறையா இருக்குது. பட் ஒன்று சிக்கல் அவர்கிட்ட என்னன்னாக்கா அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி தமிழ்நாடு பாரதிய ஜனதாக்குள்ளார வந்துருச்சு. சீனியர் டீமு ஜூனியர் டீம்ங்கிற மாதிரி. அதாவது ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க வந்து அந்த டீம் பிளேயருங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியம், கோகெட்டராக இருக்கணும். அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டீமை வந்து அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியுங்கிறது என்னுடைய பார்வை. அதில் மட்டும் கொஞ்சம் சறுக்கிட்டார். மற்றபடி பாரதிய ஜனதானால் அவருக்கும் அவர்னால பாரதிய ஜனதாவுக்கும் ரெண்டுக்குமே வந்து வின் சிச்சுவேஷன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துலேருந்து பார்த்தா அது அண்ணாமலை தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்கல, அவர் முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்காக மட்டும்தான் வந்து உழைத்ததுனால அவர் ஓரங்கட்டப்பட்ட. இல்லை, அவருக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டாரு. இருந்த டீம் மெம்பர்ஸை பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபங்க்ஷனரிஸ், மற்ற பொறுப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு தமிழகத்தில் கட்சி பதவியில். ஆனால் அவர் பண்ணினது என்னன்னா தமிழக பாஜகவா அண்ணாமலையானா அண்ணாமலை தான் பெருசுங்கிற மாதிரி பிராண்ட். எப்படி வந்து ஆல் இண்டியா லெவலில் பிஜேபியா மோடியானா மோடி பிராண்டு பெருசு அளவுக்கு இருக்கிற மாதிரி அதே பேட்டர்னை அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிச்சார். அதில் நிறைய சமூக வெளியில் பேசப்படுறது, வார் ரூம் எல்லாம் வச்சு பெரிய அளவுக்கு அவர் பண்ணினாருங்கிறது. பட் ஓகே, ஒரு பாலிடிக்ஸ்னு வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராண்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவருக்கு நீங்கள் ஏன்னா இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இட் இஸ் அ பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ராதர் தேன் ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு ரொம்ப காலமாகவே. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் அதை வந்து ஒரு ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கார். பட் என்னுடைய ஒரே ஒரு சின்ன
அவரை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ஒரு சின்ன குறைபாடுகள் வந்துருச்சுன்னாக்கா, இந்த அவரு கூட இருந்த ஃபங்க்ஷனரிஸ் அவருக்கு இவரு தலைவர். பட் மற்ற பொறுப்பில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் மாநில அளவிலாகட்டும், மாவட்ட அளவிலாகட்டும், அவங்களெல்லாம் வந்து அந்த டீமை வந்து பெரிய அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் விட்டுட்டாரோ, இல்லை அவரை வந்து அவரு கூட அவங்களெல்லாம் பெரிய அளவுக்கு பயணிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரோ. இவருக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க. பட் ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து குரூப்பை கிரியேட் பண்ணக்கூடாது. தலைவராக இருக்கிறவரை அத்தனை பேர்த்தையும் தன்னுடைய குரூப்பாக மாற்றணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவர் சூதானமாக இருந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியும். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளாரே அவருக்கு பெரிய ஆதரவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். இப்போ 2026 தேர்தல் கூட்டணிக்காக வந்து இல்லை நயினார் நாகேந்திரனை கொண்டு வரலான்னு சொல்லும்போது கூட அவரை தவிர அவருக்குன்னு உண்டு பண்ணின குரூப்பை தவிர எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். பரவாயில்லப்பா, அண்ணாமலை வந்து சைட்லைன் பண்ணுறாங்க, அண்ணாமலை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அவர் நம்மளை பூரா சைட்லைன் பண்ணிட்டாரு, நம்மளை பூரா வந்து கண்டுக்காம விட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அது ஒரு ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஆமாம், அதான் நான் சொன்னேன், சீனியர் வெர்சஸ் ஜூனியருங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ சீனியர் டீம் வெர்சஸ் ஜூனியர் டீம், அதில் வந்து சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு வந்து இன்னைக்கு இவர் வந்து கட்சிக்கு வந்து கொஞ்சம் 7 ஆண்டு காலம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து அந்த கட்சியில் பயணிச்சு இங்கே இருப்பாங்க இல்லையா? வாட் எவர் செட் அண்ட் டன், அந்த கட்சிக்காக அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய இளமையை, அவங்களுடைய ஆயுட்காலத்தை பூரா செலவழிச்சவங்க நிறையா இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து திராவிட இயக்கங்கள் பீக்கில் இருக்கும்போதுலேருந்தே இவங்க அதுக்காக இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பாப்புலராக இருந்துச்சுன்னா கூட அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு அதுக்காக வேலை பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்குமுறல்கள் வரும்ல, என்னடா திடீர்னு வந்தார் பண்ணுறாரு, ஓகே பண்ணட்டும், பட் நம்மளையெல்லாம் ஏன் சைட்லைன் பண்ணணுங்கிற ஒரு வருத்தம். உதாரணமாக எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் சீனியராக இருந்தவங்க இந்த கட்சியில் ரொம்ப நீண்ட காலமாக பாஜகவாக்க உழைக்கக்கூடியவங்க. இவர் புதுசாக வந்தவருக்கு ஒரு தலைவர் பதவி கொடுத்துட்டாங்கிற ஒரு அந்த கோபம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இல்லை, அது நியாயமான கோபம் இல்லை. சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கும் போது இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்னே வச்சுக்கிங்களேன், ஒரு ஈஸியாக மக்களுக்கு புரியறதுக்காக. அப்போ அந்த இடத்துல வந்து எந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்தா மேட்சை ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிறத வச்சு தான் போர்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எத்தனை வருஷமாக கிரிக்கெட் டீமில் இருக்காங்க, எத்தனை பேட்டரா பவுலரா அப்படி பார்க்க மாட்டாங்க. அவருடைய இது வந்து டீமை ஜெயிக்க வைப்பாரா, இதுதான் வந்து ஒரு கேப்டன்ஷிப்னுடைய இது. அண்ணாமலை அவர்கள் வந்து மற்றபடி எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக, அவர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பாரதிய ஜனதாக்காக வேலை பார்த்துருந்தாலும் அவர் வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா ஒரு பெரிய ஒரு வீறு கொண்டு எழுந்து ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சி தமிழகத்தில். ஏன்னா திமுகவே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைங்கிற அளவுக்கு பொசிஷன் கொண்டு வந்தார் அண்ணாமலை. அதெல்லாம் அவங்களுடைய பங்கெடுப்பெல்லாம் நிறையா இருக்குது அண்ணாமலையினுடைய இது. ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அவங்க எதிர்பார்த்தது வந்து இல்லை நாங்கள் தலைவராக வரணும் அதுங்கும் போதெல்லாம் அது வந்தெல்லாம் ஏற்புடையதில்லை. இப்போ நீங்கள் அம்மையார் தமிழிசை அவர்களை சொல்லும்போது நிறைய பேர் நமக்கே அது வந்து விமர்சனம்னா, நீங்கள் கவர்னரே ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் கவர்னர் ஆனதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல்? அதே மாதிரி எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் அவினாஷியில் போட்டி போடணும்? இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான இது. ஏன்னா இப்போ வாய்ப்புங்கிறது மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டுமே, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதில் வந்து மற்ற பிரச்சனைகளெல்லாம் மற்றவங்க சொல்கிறது ஓகே, அதுக்காக நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், ஆனால் அண்ணாமலை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து தலைவராக்குங்கிற அது ஏற்புடையதில்லை. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்னுடைய டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ இன்றைக்கி வந்து பிரதானமான மாநிலங்கள் அவங்க தான் ஆள்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து பிரதானமான அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் தான் ஆயிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, 3 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏக்களே கிடையாது. இப்போ 4வது சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க நுணுக்கமாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸை டிசைன் பண்ணுறாங்க. எங்கேயோ ஒன்று ஸ்ட்ராட்டஜி முன்ன பின்ன போகும், ஆனால் அதிகமாக வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் வந்து அண்ணாமலையினுடைய ஃபுல் ஃப்ரீடம் வந்து 2024 கொடுத்தாங்க. ஏன்னா அவருடைய டிமாண்ட்னால மட்டும்தான் அதிமுக கூட கூட்டணி போகாமல் இங்கே பண்ணினாங்க. அவர் கூட அண்ணாவை விமர்சித்தோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்செல்லாம் அவங்க கமெண்ட் கொடுக்கும்போது கூட அதிமுக கொஞ்சம் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாங்க. அவங்களும் சகிச்சு போனாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகும்போது திமுக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அண்ணாவை பெயரை கொண்ட கட்சியை நடத்துறீங்க, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வச்சு அவங்க பேரோட வச்சு கட்சி நடத்துறீங்க, ஆனால் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, அவரோடய நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னு ஒன்று அதை தூண்டி விட்டாங்க இல்லையா? ஆமாம், இவங்க 2 பேர்த்தையும் உடைச்சாதானே அவங்களுக்கு லாபம். அதனால தானே 39 சீட்டு கிடைச்சது. இல்லைன்னா 13 சீட்டு நீங்கள் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி 2024 ஜெயிச்சிருக்குமே, 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா. அப்போ திமுக சரியாக காய் நகர்த்தி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. எந்த எம்பியும் வராமல் அவங்களுக்கு 39 எம்பி வர வச்சுக்கிட்டாங்க. அதில் அவங்க
இது பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கூட்டணின்னு போகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து அந்த கூட்டணி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ஓகே சார். கூட்டணி கட்சிகள்ங்கிறது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவர் கொஞ்சம் சறுக்குனார். பட் அதுக்கப்புறம் இந்த 2026 தேர்தலில் அவர் பரவாயில்ல எப்படியோ ஒன்று கட்சி தலைமை சொல்கிற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்காக பண்ணார். ஆனால் அவர் ஒரு முழு மனதோட ஈடுபாடு இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவரை கூட நீங்கள் கோயம்புத்தூரில் நிற்கணுங்கிறது தான் அவர் பிரதானமாக கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் மொடக்குறிச்சியிலனாச்சுக்கு நில்லுங்கிற அளவுக்குலாம் பேச்சு அடிபட்டதாக தகவல் வந்துச்சு. அவர் வந்து இல்லை நான் நிற்கலன்னு சொல்லும்போதே வந்து அதுவும் இல்லாமல் நான் மேல் நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் மக்கள்கிட்ட தெரியுது இல்லை. போனார் பல முதல் சர்க்கிள் வந்து என்னுடைய தந்தைக்கு உடல்நல சரியில்லை, அதனால் நான் தேர்தல் பொறுப்பாளர் வந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கலைங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அவருடைய எக்ஸ்போஷர் பண்ணிகிட்டே தான் இருந்தார். விஷயங்களை வந்து நான் வெளியில் போக போகிறேங்கிறத ஆமாம்மா தொடர்ந்து அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார். அதில் வந்து என்ன சொல்கிறது அவங்க அப்பா உடம்பு சரியில்லைங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது முக்கியமானது. ஆனால் அதற்காக ஒரு மாநில தலைவர் வந்து இருந்தவர் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கிறவர் இந்த காரணத்தை வச்சு அவர் ஒரு முடிவு எடுப்பாராங்கிறது நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. பட் அது வந்து அவர் இண்டிவிஜுவலினுடைய விருப்பம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சார். இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். அதாவது மாநில தலைவராக இருந்து எடுக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார். மத்திய அமைச்சராக்கப்படுவார், தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கிடைக்கப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டே இருந்துச்சு. ஆனால் அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காம, மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த பிறகு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காம அவரை சும்மா ஒரு மெம்பராக வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதிருப்தி ஆகி போச்சு அவருக்கு. ஸோ இனிமேல் வந்து பாஜகவில் நீடித்தால் நம்மளோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும், அதனால தான் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது சார். இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் போகக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷன்லாம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஐ மே பி ரைட் ஆர் ராங். அவருக்கு வந்து லோக்கல் பாலிடிக்ஸில் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் பிக்சராக இருக்கணுங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. 2024 வந்து அவர் கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேப் வந்து தனிப்பட்ட கட்சியாக பாரதிய ஜனதா, ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரதானமாக இருக்காங்க. அந்த வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ நடுநிலை மக்களை தம் பக்கத்தில் இழுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் லாங் டேர்ம் போடணுங்கிறதான் போட்டாங்க. 2024 வாக்கு சதவீதம் தனிப்பட்ட கட்சியாக 11 வந்துச்சு, கூட்டணியில் 18 எடுத்தாங்க. பட் அவங்க எடுத்த 2024 ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் தான். 2026 ஸ்ட்ராட்டஜியும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளார வந்து மொத்தமாக எல்லா இடத்தினுடைய ஆட்டத்தையும் கலைச்சி விட்டுட்டார் அவர். அதுதான் பார்க்குறேன். சரி சார். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து சென்னைக்கு வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான சேலஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து அவருடைய வாக்கு வங்கின்னு அவர் பிரதானமாக வந்து சொல்லப்பட்டது, அவர் கிரியேட் பண்ணது பூரா ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே, இதுதான் அவருடைய வாக்கு வங்கி. இப்போ விஜய் அவர்கள் உள்ளார வந்தனால என்னாச்சுன்னா ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி ப்ரோ பிஜேபி அந்த வாக்கையும் வந்து அவர் எடுத்திருக்கார். விஜய் அவர்கள் நம்ம சொல்கிற மாதிரி அத்தனை இடத்துல இருந்தும் வாக்கு வங்கி எடுத்திருக்கார். அதுதான் பிரதானமான உண்மை. அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரும்போது இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ அவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாரோ அது பூரா இப்போ அங்கே போயிடுச்சு விஜய் அவர்கள்ட்ட. அப்போ இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி வந்து உடனே டக்குன்னு இவரால் எடுக்க முடியுமான கஷ்டம். நீங்கள் இருக்கிறத விட்டுட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்ததை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்களா வந்து ஏதாவது பிரதானமான தப்பு பண்ணினாலே ஒழிய அந்த வாக்கு வங்கியை எடுக்க முடியாது. அதோட வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போதான் வந்து வாக்காளர்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க, உடனே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பரிச்சாத்தமான முறையில் அங்கே போயிருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது இவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச வெளிச்சம் அண்ணாமலைன்னு கிடைச்ச வெளிச்சம் எதனாலன்னா பாரதிய ஜனதா மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தனால. இதே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் 2020 இங்கே வரும்போது சாதாரணமாக ஒரு அண்ணாமலையாக வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்குமா ரமணி? இல்லை, வாய்ப்பு கம்மி. பாரதிய ஜனதாவுக்கு மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர்ங்கிறனால தான் இவ்வளோ புகழ் வெளிச்சம், இவ்வளோ மீடியா வெளிச்சம். அவங்க அரசாங்க இன்ஸ்டிடியூஷனுடைய பேக்கப்பும் கூட இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அரசியலை சாதாரண மனிதனால பண்ணுறது கஷ்டம்.
இப்ப விஜய் அவர்கள் கூட திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவர் இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அண்ணாமலைக்கு அந்த மாதிரி எந்த இக்கட்டான சூழ்நிலையாவது வந்துச்சா? எந்த அதான் பேக்கப் இருந்துச்சு இல்லையா? ஃபுல் பேக்கப். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அவர் பாரதிய ஜனதா விட்டுட்டு வரும்போது இந்த பேக்கப் இருக்காது. ஸோ இது அவருக்கு ஒரு சேலஞ்சு. அடுத்தது இவர் இனிமேல் எல்லா இடத்துலையும் போய் ஆட்களை போடணும். எங்கிருந்து ஆட்கள் வரப்போறாங்க? ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருந்துச்சு. அது இவர் போய் ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஆமா, இனிமேல் இவர் அதை கிரியேட் பண்ணணும். இவர் கிரியேட் பண்ணணும். இப்ப நீங்க ஏற்கனவே இருக்கிற டீமுக்கு ஒரு தலைவனா வர்றதும் நீங்க போய் ஒரு டீமை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த ஒரு சேலஞ்சும் அவருக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவருக்கு ஒரு சாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாதகம்னா, இப்போ அண்ணாமலை அவர்களை ஐயா மோடி அவர்களே தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்தார். தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது என்னன்னாக்கா, இவர் நல்ல சாதிய பின்புலத்திலேருந்து வராருன்னு ஒரு வார்த்தையை விட்டார். அப்பயே நம்ம ஐயா மோடி அவர்களே நம்ம விமர்சித்து பேசியிருந்தோம். அதை சொல்லக்கூடாது. அவர் மேலே நமக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் இவர் நல்ல சாதிய பின்புலத்திலேருந்து வராருன்னா அப்போ இன்னும் சாதிய கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ மற்ற சாதி மக்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற விமர்சனத்தை நானே அப்போ எழுப்பியிருந்தேன். அப்போ இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சார்ந்த சமூகத்தில் அவருக்கு கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் இவருக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டார். அப்போ இவர் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவன். ஏன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு ஐடியாலஜியில் அது வேற. இப்போ நீங்கள் தனியாக வரும்போது நீங்கள் அனைத்து சமூகத்துக்குமான தலைவன் நானுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயமும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு பெருத்த சவால் அவருக்கு. சாதகமான சூழ்நிலை எப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சாதி பார்த்து வாக்களிக்கிறது, மதம் பார்த்து வாக்களிக்கிறது, சர்ச்சை சொல்லிட்டாங்கன்னா இந்த கட்சிக்கு போடுவோம், மசீதி சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த கட்சிக்கு போடுவோங்கிறது, பணம் கொடுத்துட்டாங்க நாங்கள் அவங்களுக்கு வாக்களிப்போங்கிறது பூரா இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறது பூரா உடைச்சிருக்காரு. எல்லாம் எராடிகேட் ஆயிடுச்சு. அது பெரிய அளவுக்கு உடைச்சிருக்காரு. அதெல்லாம் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் அவர் தலைவராக இருக்கும்போதே இதெல்லாம் அவங்களுக்கு சவாலாக இருந்தது. அப்போ இன்னைக்கு அதை உடைச்சிருக்கிறனால இது மற்ற புதுசாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை. உதாரணத்துக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சி கூட அவங்க நிறையா இந்த மாதிரி சாதி பார்த்து மதம் பார்த்து பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்கிறதுல சீமான் அவர்கள் பல இடத்துல பெரிய அளவுக்கு அவர் விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதனால தான் நம்ம பெரிய அளவுக்கு என்னதான் முயன்றாலும் நம்ம தோக்கிறது மாதிரி வருதுங்கிறதெல்லாம் வருத்தப்பட்டு நிறையா பேசியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு பூரா விஜய் அவர்கள் ஒரு அருமையான பாதையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு சாதகம் மற்ற கட்சிகளுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்த உடனே விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை கை வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் திமுக அதிமுக இன்னைக்கு பலகீனப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக 1996 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் கம்மியான சீட்டு ஜெயிச்சது எப்போனா இப்போ தான் 47 சீட்டு. அதுலேயும் இப்போ 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கனால 43 சீட்டு. அப்போ அதிமுக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. திமுக எடுத்திங்கன்னா 2011 வெறும் 23 சீட்டு தான் எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதுக்கப்புறம் அவங்க கம்மியாக வாங்கின எம்எல்ஏ சீட்டு இந்த தேர்தல் தான். அப்போ திமுகவும் 15 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது அந்த வாக்கு வங்கியில் எடுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். அப்போ அவர் அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த கள அரசியலில் வரும்போது இதை ரெண்டையும் அவர் எப்படி அரசியல் பண்ண போகிறாரு, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன மாதிரி செயல் திட்டங்கள் நமக்கு தெரியாது இது வரைக்கும். அவர் இதையெல்லாம் கணக்கு வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு நீண்ட காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருந்த இப்போ இருதுருவ அரசியல் அதிமுகன்னு திமுகன்னு இருந்துச்சு. இப்போ 2026க்கு அப்புறம் களமே மாறி விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு மாறிடுச்சு. திமுகவும் அதிமுகவுமே கைகோர்த்து கூட்டணி போட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வைக்க முடியாத அளவுக்கு நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த ரெண்டு கட்சி. இப்போ விஜய் அவர்கள் கூட தனிப்பட்ட கட்சியாக 108. நீங்கள் அதிமுகவையும் திமுகவும் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னாவே 106 தான். அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா கூட தாவேகாவை விட கம்மியான சீட்டு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பலகீனப்பட்டிருக்கும் போது அவங்களும் 2 பேரும் ஒன்றா கை சேர்ந்து இந்த அளவுக்கு நிலைமை போகும்போது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த 2 கட்சியையும் இன்னும் ஃபர்தராக வீக் பண்ணி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு சாதகமான சூழ்நிலை விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ங்கிற மாதிரி ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கு இவர் வைக்கக்கூடிய அரசியலை வச்சு
இவரும் உள்ளார வரும்போது இன்னுமே ஃபர்தராக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பின்தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இவர் எடுக்கக்கூடிய அரசியலை பொறுத்து அந்த நிலை மாறும். ஓகே சார். அதான் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. திமுகவும் அதிமுகவும் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது அதிமுக வந்து 30 ஆண்டு காலத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. திமுக 15 ஆண்டு காலம் பின்னால் போயிட்டாங்க. அதனால் இனிமேல் தேர்தல் களம் விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு களத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பேச பிறகு நேற்று பரவலாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை. இனிமேல் வந்து அரசியல் களம் வந்து இருமுனை போட்டிகள். இந்த 2 கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கும். மற்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி பின்னால் தான் இருப்பாங்க, இவங்களுக்கு பின்னால் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ ஒரு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் தான் சொன்னேன், அந்த ஸ்பேஸ் இருக்குது. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். உடனே வந்து விஜய் அவர்களும் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறிடாது. இப்போ கூட திருச்சியில் விஜய் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, டிவிகே வெர்சஸ் திமுக தான் சொல்கிறார். காரணம் என்னன்னா, ஒன்று அவர் வந்து ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை கண்டுக்காம விடுறது, அதில் அவரை அதிமுகவை மினிமைஸ் பண்ணுறாரு, டிமினைஸ் பண்ணுறாரு. திமுகவை அட்டாக் பண்ணி அதை டிமினைஸ் பண்ணுறாரு. திமுக கூட இன்னைக்கு எந்த கூட்டணி கட்சியாவது இருக்கா அம்மையார் பிரேமலதாவை தவிர? இல்லை. இப்போ ஐயா வைகோ அவர்கள் சமீபத்தில் பேசினதையும் பார்த்துருப்பீங்க, துரை வைகோ பேசினதை பார்ப்பீங்க. இது எல்லாமே நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கு. துரதிருஷ்டவசமாக எங்கள் கட்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாங்களும் போய் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போங்கிற அளவுக்கு வந்துருச்சு. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க வந்து அடுத்த வர தேர்தலாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் சின்னத்திலே தேர்தலை சந்திப்போம். தேமுதிகவும் ஆல்மோஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஆமாம், அவங்க நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்குங்கிற அளவுக்கு நல்ல வேலை. நாங்கள் போயிருந்தோம்னாக்கா முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க எங்களேன்னு சொல்லாமல் விட்டாங்க அம்மையார் பிரேமலதா அவர்கள். அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்கள், திமுகவை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி 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 இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் ஐயா வைகோ அவர்கள் பேசுகிறதையும் துரை வைகோ அவர்கள் பேசுகிறதையும் கேட்கும்போது கட்டாயமாக மதிமுக வந்து அடுத்த தடவை திமுக கூட பயணிக்காது. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இது எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு என்னென்னா எங்கே போய் சேர்ந்தா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், சீட்டு ஜெயிக்கிறது கிடைக்கும், வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு எங்கன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி இவ்வளவு நாளாக திமுக கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ திமுகவை தனித்து விடுறதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு திமுகவை அடித்து அதை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதிமுகவை கண்டுக்காமல் பலகீனப்படுத்துகிறாரு, திமுகவை எதிர்த்து பலகீனப்படுத்துகிறார். ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் அண்ணாமலைங்கிறத அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு அண்ணாமலை பெரிய அளவுக்கு சிரமப்படணும், கஷ்டப்படணும், பிராய்ச்சித்தப்படணும். முடியுமா? முடியலாம். பட் அதுக்கு பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். இன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை வந்தவொடனே அண்ணாமலை விஜய் வெர்சஸ் விஜய்னு மாறிடுறாரு. அதை தான் நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு உண்டான செயல் திட்டம் அண்ணாமலை என்ன கொண்டு வராருங்கிறதா முக்கியம். காரணம் என்னன்னா, அவர் பாரதிய ஜனதாலேருந்து வெளியே வர்றார். இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆதரவு இருக்குது, ஆசி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய செயல் திட்டத்தில் தான் அண்ணாமலை வந்து தனித்து வெளியில் வராரு. இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பின்புலமாக இருந்து செயல்படுவார். அவரால் டைரெக்டாக கட்சி ஆரம்பிக்க முடியல, இருந்தபோதும் அண்ணாமலை மூலமாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வார் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இல்லை, இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 96 ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2017 நானே கட்சியை வைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் விட்டுட்டார். இன்றைக்கி கட்சியை விட்டு, அரசியலை விட்டு அவர் வெளியே போயிட்டார். அரசியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ பெருசு அளவுக்கு இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்றும்போது ஆறுதல் சொல்கிறதுக்காக, துக்கத்தில் பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காக போய் அவரை பார்த்து கன்சோல் பண்ணிட்டு வந்தார். இவ்வளோ தானே ஒழிய அவர் வந்து பாரதிய ஜனதா மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடியவர் தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். அதனால் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து அண்ணாமலையை கொண்டு வருவாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னா சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் ஒருவேளை அவர் கட்சியை ஆரம்பித்தா கூட அதில் அண்ணாமலை தான் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்போது. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து பாஜகவில் சேர்ந்து பாஜகவுடைய கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டார். இப்போ மீண்டும் வந்து பாஜகவிலேருந்து வெளியில் வந்து இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அதே ரஜினிகாந்தோட ஆசீர்வாதத்தோடு தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அதனால தான் கேட்டேன். இல்லை, அதெல்லாம் போனார்னா இன்னும் அவருக்கு வந்து பேக்கேஜ் ஆகிடும் அண்ணாமலை அவர்களுக்கு. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதாவை விட்டுட்டு நீங்கள் இன்னும் வெளியே வரலங்கிற பேக்கேஜ் ஆகிடும். இப்போ
இப்போ இருக்கக்கூடிய பெரிய சவால் வந்து இன்னும் பெரிய செட்பேக் தான் வரும். ஆமாம், பெரிய சவால் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை நான் வந்து ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தாலும் அவரும் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி எடுத்து தான் அவர் ஜெயிக்கிறார். எடுத்துருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸும் அவங்க பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவால், நீங்கள் முதலே கூட கேட்டீங்க, இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நடந்த மறந்துட்டேன். இப்போ அவருக்கு வந்து என்னன்னாக்கா, நான் எனக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கே அவருக்கு பல வருஷம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாரதிய ஜனதாவில் இருந்து தான் நீங்கள் தலைவராக இருந்து வரீங்க. ஒரு சாதாரண ஒரு தொண்டர் வந்து பாரதிய ஜனதாவிலேருந்து ஒரு கட்சிக்கு போகிறது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நம்ம பாரதிய ஜனதா காங்கிரஸ் போனதை பார்த்தோம், காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதா, அண்ணா திமுக டு திமுக, திமுக டு அண்ணா திமுக, திமுக டு டாவேகா, ஏடிஎம்கே டு தாவேகா, இதெல்லாமே பார்க்குறோம். அண்ணாமலை வந்து அவர்கள் நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஐடியாலஜிக்கு, அதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதே பெரிய சேலஞ்ச் அவருக்கு. நீங்கள் 10வது வரைக்கும் ரஜினியினுடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது அதை விட இன்னும் பெரிய பேக்கேஜ் ஆகிடும். அப்போ இதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த திமுக அதிமுக பலகீனத்தில் இருக்குது, அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய அளவுக்கு உழைப்பும் பிராய்ச்சித்தனமும் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கார். அது இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடனே இன்னைக்கு வெளியே வந்த உடனே இவருக்கு சொல்லி இவருடைய ஆசீர்வாதம் கொடுத்து இவரை கொண்டாந்து முதலமைச்சராக்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு தேதியில். அப்போ அவர் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்து அவரை நம்மளால முதலமைச்சர் ஆக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு மைனஸ் பாயிண்டாக முடியும்? ரஜினிகாந்த் அவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாக முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரே அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னால் இது நடந்துருங்கிற மாதிரி கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா அவர் அந்த பஸ் எல்லாம் மிஸ் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. ரமணி மிஸ் த பஸ். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. இப்போ இல்லை அன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை விட்டுட்டேன், அந்த வாய்ப்பை திருப்பி வந்து இப்போ நான் பிடிக்கலான்னு பார்க்குறேன்னா இல்லை. அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, ஒருவேளை நான் கட்சியை ஆரம்பிச்சிருந்தா கூட நான் ஜெயிச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர் வெளிப்படுத்தினார். இல்லை, அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் நீங்கள் ஆரம்பிக்கலங்கிற கேள்வி தானே நமக்கு வருது. இப்போ யாருக்குமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு முதலமைச்சர் ஆயிரலாம், நம்ம நின்னா கட்டாயம் முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற ஒரு ஞான திஷ்டியில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகலன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒதுங்கி நின்றுக்கலாம்னு யாராவது நினைப்பாங்களா? இல்லை, விஜய் அந்த கான்ஃபிடென்ட்ல தானே வெற்றி பெற்றார். விஜய் அவர் அதாவது முடியாது 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 நிறைய பேர் சொன்னா கூட அவர் வந்து எல்லா மேடையிலும் சொன்னார், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட எம்எல்ஏ சீட்டை வாங்கி நிற்கும் போது கூட பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. ரமணி ஜெயிச்ச பிறகு கூட நம்பிக்கை இல்லையா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம தானா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு மேடை தரும் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது 2 கையும் வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவர் தான். அது மட்டும் இல்லை ரமணி, அது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு நீங்கள் எடுங்க, எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளானார் விஜய் அவர்கள். இல்லை, இந்த 41 பேர் மரணம் அடைந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவ்வளோதான், இனிமேல் வந்து கொலகாரனே சொல்லிட்டாங்க, அவரை விஜயோட அரசியல் முடிந்து விட்டதுன்னு தான் சொன்னாங்க. இவரு தான் அந்த 41 பேரை முடிச்சவரனே சொல்லிட்டாங்க. எவ்வளோ வசைப்பாடலுங்க, எவ்வளோ அவதூறுகள், இத்தனை விமர்சனங்கள்ங்க. கொஞ்சம் நஞ்ச விமர்சனங்களையா விஜய் அவர்கள் தாங்கினாரு? இல்லை, ரஜினி எவ்வளோ ஏச்சும் பேச்சும் ரஜினிகாந்த் அதை தாங்குவாரா? இல்லை, அதனாலதான் வந்து அவர் அரசியலுக்கே வராம விலகி போயிட்டார். அப்போ நீங்க எந்த கஷ்டமும் படாம எப்படி சார் ஒரு பலன் கிடைக்கும்? உன்னை விட்டீங்கன்னா தானே சார் ஒன்று கிடைக்கும். அப்போ நீங்க உன்னை பிடிக்கணும்னா நீங்க ஏற்கனவே பிடிச்சிருக்கிற எதை ஒன்றை விடணும். அப்போதான் நீங்க உங்களுக்கு இன்னொரு திங்ஸ் வந்து உங்க கைவசப்படும். அப்போ அந்த மாதிரி அத்தனை வசைப்பாடலுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மோசமான விமர்சனங்களுக்கெல்லாம் தயாராகி வந்தார் விஜய் அவர்கள். ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நான் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும், ஆனாலும் என்னை கொண்டு அப்படியே குலுக்காம அழுக்காம என்னை கொண்டு நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல உட்கார வைக்கணும்னா இதெல்லாம் நடக்குமா? இது ஒரு சேலஞ்சஸ் தானே சார். எவ்வளவு பெரிய சேலஞ்சுங்க. நீங்க ஒரு மக்களுக்கு தலைவர் ஆகிறனா சாதாரண விஷயமா? அவர் என்ன சொல்றாரு, நீங்க அலைய உண்டாக்கி காமிங்க, நான் வரேன் அப்படின்னார். அலைய உண்டாக்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்தா என்ன, வராட்டீங்க சார். அலைய உருவாக்குறதுக்கு தான் சார் ஒரு தலைவன் வேணும். இன்னைக்கு விஜய் வந்தாரு, பேசினாரு, ஒரு அலை ஏற்பட்டதுக்கு அப்புறமா வந்தாரு. இல்ல, அவர் சுனாமியே உருவாக்கிட்டு தானே வந்தாரு. அவர் வந்து உருவாக்குறார். அப்போ நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் ஐயா, அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு ஐயா, ரஜினி மேலே. அதிலலாம் ஒரு இம்மி அளவு கூட எனக்கு அவர் மேலே மதிப்பு குறைவெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல்னு நீங்கள் வரும்போது, ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கும் போது, ஒரு 8 கோடி மக்களுக்கு தலைவனாக நீங்கள் வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும்போது யாரையும் என்னை எதுவும் விமர்சிக்கக்கூடாது. நிறைய சாக்ரிஃபிகேஷன் வேணும், எவ்வளவோ பண்ணணும் ரமணி. இன்னைக்கு இப்போ நம்ம கண்ணால் பார்த்த விஜய் அவர்கள் எடுத்துக்கங்க, அவருக்கு நடந்ததை இன்னைக்கு நமக்கோ உங்களுக்கோ நடந்தால் நம்மலாம் வந்து இந்த அளவுக்கு அவர் சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனதைரியம் நமக்கு வருமா? வடிவேல் தான் சொல்லுவார் பாருங்க, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீடு, அந்த மாதிரி தானே நம்மலாம் இருந்திருப்போம். எவ்வளோ கிரிட்டிசைசிங் பொலிட்டிக்கலாக பண்ணினீங்கன்னா பரவாயில்ல,
நம்மளுக்கு தனிப்பட்ட மனிதனா எவ்வளவு விமர்சனம் 41 பேர் கொன்னதே இவர்தான்னு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த போதெல்லாம் அவரை எவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாங்க. கொஞ்சம் நஞ்சமா அந்த சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் அந்த ஒரு verdict வரல verdict அப்படின்னா வரலன்னா என்ன பண்ணிருப்பாங்கங்க அவரை. அப்போ இத்தனையும் தாங்கி வலியும் வேதனையும் அடியும் போத்தையும் தாங்கி நீங்க அதுக்கப்புறம் களத்துல நின்று அந்த அலையை உருவாக்கணும். ஆனா ஐயா ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு, அலையை உருவாக்கி காமிங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். அலை உருவானதுக்கு அப்புறம் நீங்க என்ன சார், சாதாரண மனுஷன் நிக்க வச்சா கூட ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க சார். அலையை உருவாக்குறதுக்கு தான் சார் தலைவன் வேணும். அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு அவர் ரஜினிகாந்த் ஐயா சொன்ன டைலாக்ல நம்பிக்கை இல்லை. அப்ப அப்பேற்பட்ட ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து இவர் தான் என்னுடைய ஆள், நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அதெல்லாம் நான் தான் சொன்னேன், அந்த வாய்ப்பெல்லாம் கடந்து வந்துட்டார். ஓகே சார், விட்டுட்டார், அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டார். ஓகே சார். அப்போ அண்ணாமலை ஒரு வேளை கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டாருன்னா அவருக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் முன்னால இருக்கு. கட்டாயமா, அதெல்லாம் எந்த மாற்றம். 2029 மட்டுமல்ல 2031 அவர் கடுமையாக போராட வேண்டும். 31 அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன். ஆமா, அதுல நீங்க பண்ணினீங்கன்னா பெரிய சாதனை. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் 2031ங்கிறத விட 2036 வேணா அவருடைய அந்த அளவுக்கு லாங் டேர்ம் கோல் வச்சு தான் அவர் பயணிக்கணும். இப்போ இவ்வளவு நாள் அவர் என்ன சொன்னார், பாரதிய ஜனதா கிட்ட ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, டைம் கொடுங்க, தனியாக பயணிக்கணும், நீங்கள் உடனே மாற்றாதீங்கன்னு தானே இவருடைய வருத்தமாக இருந்துச்சு. அதே தான் அவருக்கு அப்ளிகபிள். அதே தான் இப்போ அவருக்கு அப்ளிகபிள். யூ ஹாவ் டு பே அ வெரி லாங் சஸ்டைன்ட் இன்னிங்ஸ். ஏன்னா முதல்ல நாச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் ரிலவன்ஸ்க்காக மட்டும் ஃபைட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கே நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ வந்து இட் வில் டேக் சம் டைம். முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது ரமணி. யார் வேணாலும் எது வேணாலும் முடியும். பட் இட் ரெக்வயர்ஸ் சம் டைம். அப்போ அவருடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2031 வச்சு விளையாடுறத விட ஒரு 2036 வச்சு விளையாண்டாருன்னா அவருக்கு வந்து எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு தெளிவாக நீண்ட நெடிய பயணத்தை எடுத்து போகும்போது ஒரு ஏன்னா அவர் புதுசாக இப்போ கட்சி ஏற்படுத்துகிறாருனாவே பெரிய அளவுக்கு டைம் எடுத்துக்கும் கட்சியை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கே. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வீட்லையும் போனதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்குங்கிறார். 33 வருஷம் அவர் பீப்புள் கூட டச்சில் இருக்கார். அண்ணாமலை அவர்கள் 7 வருஷத்துல தான் டச்சில் இருக்கார். அதுவும் இன்னொரு கட்சியினுடைய தலைவராக தான் டச்சில் இருக்கார். அப்போ இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே வரும்போதும் பாரதிய ஜனதா பேஸை வச்சு டச் பண்ண அத்தனை பேருமே உடனே அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. போவாங்க, சில பேர் போவாங்க. ஆனால் பல பேர் பாரதிய ஜனதா கூட இப்போ அண்ணாமலைக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அண்ணாமலைக்கு அப்புறமும் பாரதிய ஜனதா இருக்கும். அது ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அது ஒரு நேஷனலைஸ்ட் பார்ட்டி. அப்போ வந்து அவர் அந்த ஒரு அவருடைய கோர் பேஸை கிரியேட் பண்றதுக்கே சில பல வருடங்கள் ஆகும். இந்தியாவில் அதிக மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி பாஜக. ஆமா, அது இப்போ அண்ணாமலை வெளியில போயிட்டாங்க, பாஜக அழிஞ்சு போகாது. ஆனால் எல்லாரும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சிக்கு வந்துட முடியாது. விஜய் இப்போ ஆரம்பிச்சாரு, 2.5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி நாங்கள் மக்கள் மத்தியில் போய் இடம்பெற்று இந்த ஆட்சியில் நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த அவங்க செயல்படுத்தாத திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துரைத்து நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்லி நாங்கள் முன்னெடுப்போங்கிற மாதிரிலாம் இப்போ நேற்று பார்த்த விமர்சனங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இல்லை பண்ணலாம். இப்போ அதே தானே திமுக இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே, ஏற்கனவே அதிமுகவும் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ அண்ணாமலை அவர்களும் இது வந்து பண்ணும்போது வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸுங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால தான் நான் சொன்னேன், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்கு அவர் ஃபைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த திமுக அதிமுக இல்லை விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறுற அளவுக்கு இவர் என்ன மாதிரி கொண்டு வர போறாருங்கிறது தான் கேம் பிளான். அதை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவருக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கூட அவருக்கு ஆர்கானிக்காக எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் வந்துச்சு. இப்போ நம்மளே பல இடத்துல பார்த்தோம், பொதுமக்கள் வாக்காளர்களே வந்து அங்கே போய் உட்காந்து பூத் ஏஜெண்டா உட்கார்ந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மகளிர் போய் நிறைய பேர் போய் உட்கார்ந்துருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நமக்கு தகவல் வரதெல்லாம் நம்ம கேட்க முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து இருக்கும்போது அந்த மாதிரி போகிறதுக்கு எத்தனை பேருக்கு இருப்பாங்க? அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் நான் போனதுக்கு அப்புறம் தான் நான் கட்சியவே ஆரம்பிக்கிறேன், கட்சி ஆரம்பிச்சு நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார போகணும்னு நினைக்கலன்னு. அப்போ அந்த 33 வருஷம் அதுக்காக வந்து பிராய்ச்சித்தப்பட்டிருக்கார். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு கரிஷ்மா இருக்கா? ஆர்கானிக்கா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் போகிற அளவுக்குன்னா இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காத பாரதிய ஜனதா கூட இருக்காங்களா இல்லையா? அதுலேயும் ஒரு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ இது எல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இது எல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணணும். அதுக்காக ஒரு பெரிய கடினமான உழைப்பு, நீண்ட நெடிய கடினமான பாதை, அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணுவாருங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. அவரை நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண வகையில் அதுக்கெல்லாம் அதையெல்லாம் உணர்ந்து தெளிஞ்சு புரிஞ்சு ஒரு நீண்ட நெடிய பாதைக்கு தயாராகி தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாருங்கிறதும் என்னுடைய பார்வை. நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டனால நான் சொல்கிறேன்,
ஸோ இஸ் கேப்பபிள் பர்சன். ஒன்றே ஒன்று அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் பார்த்த வகையில் அந்த டீம் பிளேயருங்கிற அந்த ஒரு மட்டும் இட் வாஸ் மிஸ்ஸிங். பிஜேபி பிரசிடென்சியில் இருக்கும்போது அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா டெஃபினெட்லி அவர்னால ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும்னு தான் நான் பார்க்குறேன் தமிழக அரசியல். ஓகே சார். இப்போது டெல்லியிலேருந்து சென்னை வந்த பிறகு சில திட்டங்கள்லாம் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்த திட்டங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு எதிர்பார்ப்பேன் சார். அது வரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரு அண்ணாமலை குறித்தும் திரு விஜய் குறித்தும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.